இந்த இன்னொரு நாத்தை மாட்டிக்கினான் பையன். இவன் வந்து என்னன்னா இல்லை சித்தப்பாவாக இருக்க மாட்டான், தம்பியாக இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. இந்த உள்ள போட்டுக்கடா. அப்படி வரட்டா? ஓகே. மேலே கூட மிதக்கணும் பாரு கரெக்டாக கண்ணை வச்சு. இப்போ உனக்கு மேலே மிதக்கணும் தானே மாட்டுச்சு. ஓகே இருக்குது இல்லையா? இருக்குதுடா, இருக்குது. என்னடா இப்போ புச்சலாம் அவனுக்கு அண்ணன். அவினாஷ் எங்க புச்சிக்கிற கொடு கொடு கொடு. அவினாஷ் புச்சிக்கிறாரு, எடுக்கிறாரு. இப்போ என்னடா என் காலில் ஒன்று இருக்குது. ஆஹா வேற லெவலு. ஆஹா பெரியம்மா. போட்டு போட்டு அந்த வீட்டுல. ஓகே ஓகே ஓகே. இதை என் காலில் ஒன்று மாட்டிக்கிச்சு. அங்கிருந்து அப்பா எல்லாம் மண்ணு உள்ள போயிட்டு நான் போய்க்கினே இருக்கணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. கல்லுடா. ஆனா நீ கை வச்சு பாரு, எனக்கு வரல அது கையில. இங்க வா ராகேஷ், இங்க வா. என் காலாண்ட அப்படியே கை வை. எடுத்தா எடுக்க முடியல, இது சின்னது. இல்ல வச்சுணும். எந்த கால? என் கால், இந்த கால், இந்த கால். அப்படியே கை வை. நான் எடுத்தா வரவில்லை, கல்லுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கல்லு தான். கல்லா? சரி விட்டுரு, ஏமாந்துட்டோம். வர வர இதெல்லாம் இந்த ரோட்ல வர மாட்டாங்க யாருமே. மீன் கடிக்குதுப்பா காலில். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புல் நிறையா இருக்குது சைடில். இந்த புல்லாண்ட வந்து நம்ம வந்து மெரிக்க போகிறோம். வா வினேஷ் மெரிக்கலாம். பாரு கறி இருக்குதா? இருக்குதா? ஓகே சூப்பர். இவன் வந்து எனக்கு வந்து சித்தியா இருக்கும். கசின் பிரதரா? சரி நீ பிரதரு, நான் சித்தி. அங்க ஏதோ ஒரு பாத்துட்டு. ஓகே மேலட்டமா பாருங்க, அப்படியே வீடியோல தான் மாட்டு தான் பாக்குறேன். ஓகே சூப்பர். போடு. இது அழகா இங்க நிறைய மாட்டுறாங்க. போட்டான்டா. புடிச்சா இல்லையா? சரி விட்டுரு, என்ன பண்றது, எவ்வளோ விட்டோம். இது போட்டில் தான் இருக்குது. மீன் தான் குட்டி குட்டியா கடிச்சுன்னுக்குதுங்க காலில். வடிக்காத. ராகேஷ் நம்ம கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸான ஆளுப்பா. அவன் எல்லாம் பிடிக்கிறதுல இருந்து எல்லாமே பூமெக்ஸ் ஜெட்டி போட்டு நல்லா பிடிக்கிறான்ப்பா அவன். எத்தனை வா, நானும் கால் வைக்கிறேன். ஏய் நத்த தண்ணி ஸ்பீடா போமாடா, ஒன்னு விட்டான்டா. விட்டுரு, சேர்த்து போயிடுமா? ஏய் தும்பி பாடுறாடி, ப்ளூ கலர் தும்பிடா. அழகா பந்துனுது ரெண்டு தும்பி ஒன்னா. குட்டி மீனுங்க. தெரியுதான்னு தெரியல வீடியோல, எனக்கு கண்ணுல தெரியுது. ஓகே ஓகே ஓகே. பக்கத்துலேயே மாரிங்க. நான் அப்போ தான் ஒட்டும். வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவேன். ஆனால் நல்லதுண்ணா, சின்ன சாப்பிட்டா ஊமாசிங்க கரெக்டாக பிறந்தோம்னா நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக மாட்டோம். எப்படி பாருங்க, உடம்பு உள்ள போது பாருங்க, அருமை. ஆமாம் மாரி போது பாருங்க. குடிங்க. ஓகே கொடு. கீழே கீழே போட்டு போறானோ பார்த்தீங்கன்னா அதை உள்ள இழுத்துட்டு போறாரு ஒரு உடம்ப. செடி சாப்பிட்டுன்னு பாருங்க, செடி தெரிதான்னு பாருங்க. பச்சை இருக்கும். இதை பாருங்க பச்சையா தெரிதா? அந்த செடியை வந்து சாப்பிட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை சாப்பிட போறோம், அவ்வளோதான். இந்தவா அவினாஷ், நம்ம பேங்க்ல போட்டுக்கோ. ஓகே ஓகே, அதை விட போடு. குட்டிங்க இருக்கு, ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல இருக்கு. பார்த்து பிடிங்க. இந்த இடத்துல நிறைய அந்த குட்டி விட்டுறா ரொம்ப குட்டிடா, விட்டுரு. ஆனால் நல்லா மெரிங்கண்ணா இந்த இடத்துல. பையன் வந்து வாண்டடா மாட்டான். வாண்டட் மேலேயே இருக்கிறான், உள்ளே இருந்தாலே விட மாட்டோம், மேலே இருக்கிறாப்புல. முடிஞ்சிச்சுண்ணா இவர் சீனு மாட்டிட்டாரு. ஓகே போடு 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 போடு. அவினாஷ் கிட்ட கொடு. ஓகே
மொத்தத்தில் ஆச்சு. சரி நீங்கள் இந்த ஒட்டு வாங்க, அந்த ஒட்டில் நான் முடிச்சுட்டு வரேன். பார்த்தீங்கன்னா பனை மரத்துலேருந்து அதுவாக தானாக விழுத்து. இதெல்லாம் விழுத்துக்கு சான்ஸே இல்லை. அப்போ வந்து பதினி எடுப்பாங்க பனை மரத்தில் ஏறி. அதனால் இது வந்து கரெக்டாக பார்த்து மாடு இறங்கிச்சுண்ணா. என்னதுப்பா மாடு வருது தண்ணியில்? காட்டு மாடுன்னு அப்படியே இல்லை, நார்மல் நம்ம நாட்டு மாடு தான். போயிடுச்சுடா போய் பார்த்துட்டு நம்மள விளையாடுறாரு அவர் வந்து தண்ணியில் அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோமீட்டர்கிட்ட வந்து தாண்டி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபினிஷிங்காக. இங்கே தான் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக புல் இருக்குது. அந்த புல்லு கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியாது, ஆனால் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். இப்போ இங்கே தான் வந்து எடுக்க போகிறோம் நாங்கள் நத்தையை. தூக்கி மாரி மாட்டான், அப்போ தான் கீழே விழும். தூக்கி இது மாரி மேலே இருந்தால் மேலேயே தூக்கிடலாம்ல. ஆஹா சம்படாது இங்கே எடுக்குதுல்ல, அது கரெக்டாக பார்க்கணும். அதுக்கு அப்போ தான் நான் ஓட்டுன்னு போயினா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சின்னுக்குறோம். நம்ம பையன் வந்து உள்ளே அது வரைக்கும் லாங்கில் போயிருக்காரு. நாங்கள் இங்கே வந்து ஒரு செமையான ஒரு விஷயம் ஒன்று பார்த்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா பண்ணை மரம். அந்த பண்ணை மரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குருவி கூடுங்க நிறையா கட்டியிருக்குதுங்க. 1 2 3 அந்த சைடு பேக் சைடு 4 5 பேக் சைட்லாம் ஒன்று நிறையா இருக்குது. குருவிங்களாம் அழகாக வந்து கூடு கட்டியிருக்குதுங்க அந்த பண்ணை மரத்தில். கூப்பிட்றான், எங்கேயோ உள்ளே போயிட்டான், கண்ணுக்கே தெரில, ஆனால் கூப்பிட்றான். இருக்குதாடா? இருக்குதா இல்லையா? உள்ளே போயிட்டா நம்ம உள்ளே போவோம் திருப்பி. இன்னும் ஃபுல்லாக புல்லு தர மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக தண்ணி தான் இங்கே. இன்னும் உள்ளே போயினே இருக்குதேப்பா. ஆ பையன் புஷ்டான். வா கழினில் போய் பார்த்துக்கலாம். சரி வா, கைனில் போய் பார்த்துக்கலாம் வா. போதும் வா, இன்னும் உள்ளே போயினே இருக்குது. நம்ம கைனில் போய் பார்த்துக்கலாம் வா. தெருவா? பரவாயில்லவா, இது வரையும் போதும் வா. வந்துட்டோம் நம்ம, இது வரையும் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் அந்த டேங்க்கில் போய் நம்ம போகலாம் வாங்க. நம்ம வந்து இப்போதைக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கிறோம். பேலன்ஸ் வந்து நம்ம வந்து எதுவில் பிடிக்க போகிறோம், வயலில் வந்து போயிட்டு அந்த தண்ணி பாயதெல்லாம் அங்கே போய் பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம், லாஸ்ட் வரைக்கும். இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் போல் ரிட்டன் போகிறோம். நாங்கள் போயிட்டு வயலில் போய் நாங்கள் வந்து பிடிக்க போகிறோம் எல்லாத்தையும். அதாவது ஒரு 5-6 கிட்ட வந்து பிடிச்சிட்டு விட்டோம். இப்போ என் காலில் ஒன்று மாட்டி இருக்குது, பார்ப்போம், கையை விட்டு எடுப்போம். ஓகே பிடிச்சேன், ஆனால் களிமண்ணாக தான் இருக்குது. ஏதோ சாப்பிட்டுட்டு இது இந்த இடத்துல இறங்கும்போது மெயினாக என்ன பண்ணணும்னா வந்து செருப்பு எதுவுமே வந்து போடக்கூடாது. வெறும் காலில் தான் நந்து வரணும். மாட்டிட்டானா? ஓகே சூப்பர். போடு, உள்ளே போடு. நீ எங்கடா ஏறுற? அங்கங்கே வயலுக்கு தான்ண்ணா. ஏரி மேலே போயிடலாமா? சரி ஓகே வாங்க போகலாம். அவனோட இதில் ஒரு குட்டி நத்தெல்லாம் ஒட்டி, குட்டி நத்தையால் ஏதாவது பட்டு அது இது ஏதோ செடியில் இருந்து முள்ளுது மாதிரி வந்துரு. சரி வாங்க அப்படியே நந்து போவோம். எப்படியா அப்படியே இங்கே கூட இருக்கும்டா. நண்டா? சரி வா, நண்டு பிடிக்கலாம். இப்போ அதை பார்த்துக்கிறேன்டா. இருக்கிறான் மச்சான் இதில். ஓகே நண்டு பிடிக்கிறான்.
குழி மாதிரி இது உள்ள நண்டு ஓடிக்கிறோம். கை நோயிலையா? எவ்வளோ தண்ணி ஓடுதுடா அப்பா அது உள்ள இருந்து. பெருசா அவன் சின்னவனா இருந்தாலும் புச்சிருவான் அவனை நான். பாப்பா கஷ்டம் மச்சான். மச்சான் அவனை விடவே மாட்டான் மச்சான், கஷ்டம் மச்சான், அவனை விட மாட்டதோ. இதுதான் அவனுடைய காலு, பாத்துங்க நல்லா. சரியான கடி கச்சான் அவனை, நான் விடவே மாட்டேன். இப்போ மரியாதை வந்துரு. நீ எவ்வளவு உள்ள போறியோ அவ்வளவு உள்ள வருவேன் நான். கட்ட வரல நோயில மச்சான், இல்லைன்னா அவனை புச்சிருவேன். புடிச்சே ஆகணும். சின்ன ஓட்ட மச்சான், அவன் போட்டு உட்காந்துட்டான் அங்கேயே டைட்டா. ஐயோ இன்னொரு கையெழுத்துன்னு வரான். அவன் அடங்கிட்டான் மச்சான் அவன் மண்ணில். சரி விடுவா போலாம். அவனை விடவே மாட்டான், கொண்டு அவனை கூட கொண்டுருவேன். வேணாம் விட்டுரு வா போலாம். நான் சரியான கடி கஷ்டம், நான் விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனை நான் விடவே மாட்டேன், பார்த்துனே இருங்க. அவன் வந்து என்ன கஷ்டம், அவன் எப்படி என்ன கடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். சரியான கடி கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இதுதான் கைனி நண்டு. கைனி நண்டு ஃப்ரெண்ட்ஸ். கழுவு தண்ணியில கழுவு பாருங்க. கொஞ்சம் பெருசு தான்டா இவ்வளோ சைஸ்னா. இப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் இறக்கிட்டுக்கிறான்டா. ஒன்றுமே பண்ண முடியாது. கடிச்சே இதான் மச்சான். இது கூட சாப்பிடணும். போட்டேன் என்ன போடுறதுக்கு வந்துங்கிறியா நீ? ஆனா பாரு சரியான கடி கஷ்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து செம்ம ஷார்ப்பு. ரத்தமே வருதுடா. இந்த புடி உள்ள போட்டுறாரு. அப்படியே உள்ள போட்டுரு. புடி கவரை கீச்சிரும். கவரை கீச்சிரும். சரி பொட்டு உள்ள போட்டுரு. நோ அவனை பார்த்தேன் நான், ஃபார்ம்ல இறங்கிட்டேன். கீழே போட்டா கவர்ல ரத்தத்தை சரியான பொடி பிடிச்சான் அவன். அது எப்படி விட்டுருவான் அவனை? சிக்கிரி இனிமேட்டு ஒரு ஆளை கடிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நாங்கள் வந்து ஒரு அழகா புஷ்டோம். என்னையும் காமிங்க, ஃபார்ம்ல வரேன். ராகேஷ் வந்து இதை வந்து புஷ்டாரு. இதுக்கெல்லாம் டேலண்டான ஆள் இவர் ஒருத்தர் தான். போடு உள்ள போடு. டீ ஷர்ட் இல்லை, தண்ணி இல்லை. ஃபர்ஸ்ட் சுட்டணும், சுட்டா மண்ணெல்லாம் கழிக்கணும். கழியத்துக்கு நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்களோ பார்த்தாருங்க. ஓகே அவனே சரிட்டான். ஓகே ஒரு வழியாக நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போதைக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கிறோம். முடிஞ்சால் வயலில் பிடிப்போம், இல்லைனா இருக்கிறத வச்சு சமைப்போம்.